கார்த்திக் எங்க? மேல போன் எடுத்துக்கிட்டு தம்பி போனா. இரு சண்முகம், நான் போய் பார்த்துட்டு வரேன். அப்படி ஒரு சூழ்நிலை. என் அப்பா யார் முன்னாடியே தலை குனிறத என்னால பார்க்க முடியாதுரி. அதனாலதான் என் அண்ணன் ஓடி போனதும் அண்ணன் கழுத்துல தாலி கட்டிட்டேன். நான் உனக்கு என்ன பதில் சொல்ல போறேன், உன்னை எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்னு எதுவுமே புரியல. ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நரகம் மாதிரி இருக்கு ரம்யா, நரகம் மாதிரி இருக்கு. மாமா, இவ்வளவு கனவி போட்டு புதைச்சுக்கிட்டு இன்னொருத்திய மனசுல நினைச்சுக்கிட்டு உன் அப்பா சொன்ன ஒரு வார்த்தைக்காகவா அண்ணன் கழுத்துல நீ தாலி கட்டியாடா? இப்படி ஒரு புள்ளைய பெக்க சண்முகம் கொடுத்து வச்சிருக்கணும்டா. பெத்த அப்பன் தலை குடிஞ்சிடக்கூடாதுக்காக இந்த ஜென்மத்தோட சந்தோஷத்தையே தொலைச்சு நிக்கிறியடா. மாமா, மாமா, அப்பாக்கு இந்த விஷயம் தெரிய வேணாம் மாமா. தெரிஞ்சா அப்பா உடஞ்சிருவாரு மாமா. வேண்டாம் மாமா. இல்லப்பா, நான் சொல்ல மாட்டேன். என்னால எப்படிப்பா சொல்ல முடியும்? இங்க சொல்ற சூழ்நிலையில எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. கடவுள் ஏன் இப்படி எல்லாருக்கும் ஒரு தண்டனையை கொடுக்கணும்? யாருக்கும் எந்த துரோகமும் சண்முகம் பண்ணலையேப்பா. அவன் மட்டுமா, நீயும் அந்த மாதிரி எதுவும் பண்ணலையேப்பா. ஆனா உங்களுக்கு மட்டும் ஏன்டா இப்படி எல்லாம் நடக்கணும்? கார்த்தி, உன்கிட்ட நான் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லணும்பா. அண்ணன் பாவப்பட்ட பொண்ணுப்பா. நம்ம அண்ணத்துக்கு பிறந்ததுல இருந்தே அவளுக்கு எதுவுமே சரியா அமைஞ்சது இல்லப்பா. சரவணனுக்கு அண்ணத்தை பிடிக்கல, அதனால அவன் போயிட்டான். அது கூட பரவாயில்ல, காலப்போக்குல எல்லாமே மாறி போகும். ஆனா நீ மனசுல ஒருத்தைய நினைச்சுக்கிட்டு அண்ணன் கழுத்துல தாலிய கட்டியிருக்க. 2 பேர் கூடவும் உன்னால வாழ முடியாதுடா. உன் மனசுல இருக்கிற அந்த பொண்ணை தூக்கி போட்டுட்டு அண்ணத்துக்காக நீ வாழணும்பா. அண்ணத்தை உன்னால தூக்கி போட முடியாது, போடவும் கூடாதுப்பா. உன் மனசுல இருக்கிற அந்த பொண்ணை தூக்கி போட்டுட்டு அண்ணத்துக்கான புருஷனாதான் நீ இருக்கணும். உன்கிட்ட நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன். நீ சண்முகத்தோட மானத்தை காப்பாத்த அண்ணன் கழுத்துல தாலி கட்டினதுல இல்லப்பா. சண்முகத்தோட சந்தோஷம் காலத்துக்கும் அவ கூட சந்தோஷமா வாழ்றதுல இருக்குப்பா. இப்படி ஒரு விஷயம் தெரிஞ்சா அண்ணத்தால அத கண்டிப்பா தாங்கிக்க முடியாது. இதுவே காலத்துக்கும் அவளுக்கு தண்டனையா மாறிடக்கூடாதுடா சாமி, மாறிடக்கூடாது. மாமா, சரிப்பா, நீ கீழே வா. சண்முகம் உனக்கும் அண்ணத்துக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்குப்பா. சாந்தி முகூர்த்தமா?
என்ன மாமா சொல்றீங்க? இந்த சூழ்நிலையில சாந்தி முகூர்த்தம் முக்கியமா? இதெல்லாம் காலங்காலமா நடக்கிற சம்பிரதாயம் தம்பி. செஞ்சுதான் ஆகணும். அது நாம தள்ளி போட முடியாதுப்பா. அதுக்குதான் சண்முகம் உன்னை கீழே வர சொல்லிச்சு. எப்படி மாமா? என்ன விடுங்க மாமா. அண்ணதை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? அவளுக்கு இந்த சடங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கும். அண்ணத்துக்கு இதெல்லாம் சம்மதம் தான் தம்பி. சம்மதமா? அண்ணன் சரின்னு சொன்னாலா? ஆமா கார்த்தி, அண்ணத்துக்கிட்ட கேட்டுட்டு தான் சண்முகம் இந்த ஏற்பாடே பண்ணிருக்கு. கீழே போங்க, நான் வரேன். வந்துருப்பா. என்ன கண்ணு, எங்க போயிருந்த? இல்லப்பா, சும்மா மேல மாடியில. என்ன சின்னவரே, உங்களுக்கு என்ன ஆச்சு? எப்பவும் சிரிச்ச முகமால இருப்பீங்க, இப்ப என்ன ஆச்சு? இப்படி சோர்ந்து போயிருக்கீங்க. அண்ணன் தான் முகத்தை வாண்ண மாதிரி வச்சிருக்கானா, நீங்க தான் சிரிச்ச முகமா இருக்க வேண்டாமா? கண்ணு, உனக்கும் அண்ணத்துக்கும் இன்னைக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கு. நீ மேல போகண்ணு. உன் நிலைமை எனக்கு புரியுது கண்ணு. அதே தூவுனா உடனே அது முளைச்சிடாது. வேறு பிடிச்சி முளைக்க கொஞ்ச நாள் ஆகும். ஆனா அது வேறு பிடிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் வேகமா மரமா வளர்ந்துருங்கண்ணு. அதே மாதிரிதான் உங்களுக்குள்ள ஒரு புரிதல் வர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். ஆனா நல்ல புரிதல் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை சீராயிடுங்கண்ணு.